இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ராக்காலங்களிலே என் படுக்கையில் என் ஆத்துமை நேசரை தேடினேன் என்று சொல்லி சூலமித்தி தொடங்கி, அவள் மிகவும் பிரயாசப்பட்டு அவரை கண்டுகொண்டாலே, வெறுப்பின்றி தாகமும் வாஞ்சையும் உடையவளாக தேடினாலே, பரிபூரணம் நிறைந்த அவரை கண்டுகொண்டாலே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிரியைகள் நம்மிலே தாமதமாகும் பொழுது வெறுப்பு நமக்குள்ளாக உண்டாகாதபடிக்கு நாம் தொடர்ந்து அவரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பரிபூரணங்கள் எல்லாமே அந்த சங்கீதத்திலே தாவீதினால் உரைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி, நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறபடியினாலே அப்போஸ்தலர் 17:28 சொன்னது போல, அவருக்குள் நாம் அசைகிறவர்களாக, அவருக்குள் நாம் பிழைக்கிறவர்களாக, அவருக்குள் நாம் இருக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதை தாண்டி அவர் மேலே வெறுப்பு கொண்டு வெளியே செல்லாதபடி நாம் இருக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருடைய யெகோவா என்கிற நாமத்தினுடைய காரண பெயர்கள், எதற்காக அந்த பெயர்கள் ஆண்டவருக்கு வந்தன என்று சொல்லி அங்கே வரிசையாக அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் ஆண்டவரை பார்த்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே, காரணம் என்ன? யெகோவா ரோயி, அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பர் என்கிற ஒரு நாமம் ஆண்டவருக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே அவர் ஆண்டவரை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். சூலைமித்தியை போலதான் அவரும் ஆண்டவரை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தேடுகிறவராய் இருந்தபடியினாலே தன்னுடைய வாழ்விலே தன்னை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பராக, எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிற ஒரு நல்லவராக, எனக்கு தேவையானவைகளை தருகிற ஒரு நல்ல மேய்ப்பராக நான் அவரை கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யெகோவா ரோயி என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் தாழ்ச்சி அடையேன், அதாவது இது யெகோவா ஈரே என்கிற நாமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாக சென்றிருந்த பொழுது தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஆண்டவர் அவனுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆட்டை கொடுத்தபடினால் அவன் அந்த இடத்திற்கு பெயரிட்டான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தார் என்று சொன்னால் நாம் தாழ்ச்சி அடையோம் என்கிற காரியத்தை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யெகோவா ஈரேயாக அவர் என்னுடைய வாழ்விலே கிரியை செய்ய முடியும். யெகோவா ரோயியாக என் மேய்ப்பராக என்னுடைய வாழ்விலே அவர் கிரியை செய்ய முடியும் என்கிறதை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இது 24ஆம் வசனத்தில் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ சாவதில்லை என்று சொன்ன பொழுது சமாதானக்காரனராகிய கர்த்தருக்கு அவன் ஒரு பலிபிடத்தை அங்கே கட்டினதை நாம் பார்க்கிறோம். அந்த பலிபிடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது கண்டுகொண்டபடியினாலே அவரை என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யெகோவா ராஃபா, அவர் என் ஆத்துமாவை தேற்றி
என்னுடைய ஆத்துமாவிலே, என்னுடைய சரீரங்களிலே ஏற்படுகிற எல்லா விதமான நோய்களையும் அவர் மாற்றுகிறவராக, சுகமளிக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர் யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 5வது காரியம் அவர் சொல்லுகிறார், அவர் யெகோவா என்னுடைய ஜிட்கேனு என்று சொல்லுகிறார். யெகோவா ஜிட்கேனு என்று சொன்னால் நீதியாயிருக்கிற கர்த்தர். அவர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக தாவீது அவரை கண்டுகொண்ட நாமம் என்ன? யெகோவா மெக்காடேசன் அல்லது யெகோவா மெக்காதீஸ். லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்கிற காரியத்தில் இங்கே ஆண்டவரை அவர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகவும் அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். அதே போல சங்கீதக்காரன் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். மரண இருள்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதே. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யெகோவா மாக்கே என்கிற ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது நான் உன்னை அடிக்கிறவராகிய கர்த்தர் என்று சொல்லி, அடிக்கிறவராகிய கர்த்தர் நான் என்று நீ அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறேன். யெகோவா மாக்கே. மரண இருள்கள், மேடு பள்ளங்கள், வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்துகிறதற்காக, நம்மை சிறப்படுத்துகிறதற்காக, நிலைநிறுத்துகிறதற்காக வருகிறது என்பதை அறிந்து கொண்டவராக ஆண்டவரை பார்த்து, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் என்னோடு கூட இருக்கிறவரே, நீர் அடிக்கிறவராகிய கர்த்தராக இருந்தாலும் என்னை நீர் அரவணைக்க முடியும் என்கிறதை உணர்ந்து கொண்டவராக அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக 8ஆம் வசனத்தில் 8ஆம் நாமமானது யெகோவா நிசி. அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருகிற யெகோவா நிசியாக. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 14 16 வரையில் அங்கே மோசே அமலேக்கியர்களை அழித்து விட்ட பின்பு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதை நினைவு கூறும் பொருட்டு இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்க வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு பின்பாக மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று சொன்னான். சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்காக ஆண்டவர் எழுந்து நின்று நமக்கு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்தான் வெற்றியை தர முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், சவுல் அத்தனையாய் அவனை துரத்தி கொண்டே சென்ற போதிலும், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் என்று ஓடின போதிலும் அவன் கடைசியாய் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் யெகோவா நிஷி. கடைசியாக இன்னொரு நாமத்தையும் சொல்லுகிறார், யெகோவா ஷம்மா. கூடவே இருக்கிற ஒரு ஆண்டவர், கூடவே இருக்கு. எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவில் இருக்கிறது. ஆண்டவர் தன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது அடிக்கடி வர்ணிக்கிறாரே. அந்த காரியத்திலே இங்கே சங்கீதத்திலும் அவர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவருடைய வீட்டில், அவர் பக்கத்தில் நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். யெகோவா ஷம்மா.
9 நாமங்களையும் அந்த தேவத்துவத்தினுடைய பரிபூரணமெல்லாம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறபடினால இந்த உலகத்தில் வேற எங்கேயும் போய் நாம் ஆசீர்வாதங்களையோ நம்முடைய மன நிம்மதியையோ நம்முடைய தேவைகளையோ தேட வேண்டிய தேவையில்லை. சகல பரிபூரணமும் நேசருக்குள்ளாக, அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியினால் அவரில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்கிறது மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.